மாவு ஒரு 4 சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி போடலாம். இடிக்கிற அம்மி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனு சின்ன ஜீரகம், சோம்பு அரை ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1 அப்படியே 2ஆக உடச்சி போட்டு இதை நம்ம நல்லா நசுக்கணும். கொஞ்சம் மஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் மையம் அரைக்கலாம். சப்பாத்தி போடுறேன். நம்மளுக்கு சப்பாத்தி கல்லை விட இந்த மாதிரி ரவுண்டு தட்டு இருந்தால் அதில் வச்சு போட்டால் இன்னும் ரவுண்டாக நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு மஞ்சிடுச்சு. எண்ணெயில் வதக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். வானல் வச்சுருக்கேன். வானல் சூடு வந்துடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நசுக்கிற பொடியை போடுவேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கினேன். இந்த அளவுக்கு மெரூன் கலர் வந்ததும் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். தேவைக்கேற்ற கொஞ்சமாக சால்ட்டு அதிலே போட்டு வதக்கிடுவோம். 2 சப்பாத்தி வதக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி கொஞ்சமாக தேவைக்கேற்றது, மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை, தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 சிட்டிகைக்கும் கம்மியாக கொஞ்சமாக தேவைக்கேற்றது, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தீயாமல் நல்லா அப்படி சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கணும். அருமையான வாடை வருது. அதில் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கணும். இந்த லெவல் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கின வெங்காயம் சூடாகவே இருக்குது. அதிலே கொஞ்சோண்டு கடல மாவு, அதை நம்ம செய்யும்போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. அது சப்பாத்தி செஞ்சாச்சு. இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே நல்லா அப்படி பரவுன மாதிரி வைக்கணும். நல்லா அப்படி பரப்பி வைக்கணும். சமமாக இது மாதிரி வெங்காயத்தை நல்லா வச்சாச்சு. அது மேலே இன்னொரு சப்பாத்தி செஞ்ச சப்பாத்தி எடுத்து அதில் அப்படியே மூடி நம்ம திரும்பியும் நல்லா வளர்த்துலாம். இந்த ஓரத்தெல்லாம் சரி பண்ணிக்கினேன். 2 சப்பாத்தியும் ஒன்றா வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்படியே 4 பீஸாக அப்படியே நீட்டாக கொடுக்கும். 4 பீஸாக அப்படியே கோடு போடுறேன். இப்படி ஒன்று எடுத்து இப்படி சுருட்டுன்னு சுருட்டி அடுத்ததில் இப்படி வச்சு அப்படி சுருட்டுன்னு ஒன்று மேலே ஒன்று இப்படி 4ஐயும் இப்படி ஒன்றா சுருட்டிக்கினேன். 1 4 ஒன்றா அப்படி சுருட்டியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், தாம்பரி பூ மாதிரி அழகாக இருக்குது. திரும்பியும் நம்ம இதை அழுத்தி விட்டு மறுபடியும் சப்பாத்தி மாதிரி செய்யணும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மாவு, காஞ்ச மாவு கொஞ்சம் போடுங்க. இது மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். தோசைகள் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பரோட்டாவை இதில் போடுவோம். லைட்டாக சுற்றி கொஞ்சம் எண்ணெய் போடணும். நெய் தேவையில்லவங்க நெய் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு திருப்பு. வெங்காய பரோட்டா ரெடி.